இவரான் இல்ல, இந்த தொகுதியில இருக்க திமுக காரங்க யாரையுமே நம்ப மாட்டாரு. எதா இருந்தாலும் இது மாதிரி அப்பாவி காலேஜ் ஸ்டூடெண்ட வச்சு இது எந்த விதத்துல நியாயம்? படிக்கிறதுக்காக பிள்ளைங்களை அவங்க அம்மா அப்பா காலேஜுக்கு அனுப்பிச்சாங்களா, அவனோட சொந்த அரசியல் வாழ்க்கைக்கு அவன் பயன்படுத்திக்கிறதுக்காக அனுப்பிச்சாங்களா? இந்த கொடுமை வேற எங்க நடக்கும்? தயவு செய்து தேர்தல் ஆணையம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி இந்த தொகுதியில எல்லா ஊர்லயுமே ஆளுங்க அலையறாங்க. மொத்த பேரு 252 பேரு. கொடுத்தது தலைக்கு 10,000, போட்டது ஒருவேளை சோறு பிரியாணி. இதெல்லாம் நேத்து நடந்தது. இன்னைக்கு காலம்பரை வந்து இறங்கிட்டானுங்க. நீ சொல்லுப்பா, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுப்பா. சொல்லுங்க. இந்த பாருங்க, நாங்க வந்து அவங்க ஆதார் கார்டு இந்த பசங்களுக்கு இந்த சம்பந்தமும் இல்ல. இப்படியாப்பட்ட அப்பாவி பயல தன்னோட சுய லாபத்துக்காக பயன்படுத்துற இவன் நாளைக்கு எப்படி பொதுமக்களுக்கு நல்லது செய்வான்? பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப சிந்திச்சு செயல்படுங்க. இந்த தடவையும் அவனை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் அவன் வீட்டு பின்னாடி நாய் கட்டுற மாதிரி கைத்துல கயிறை போட்டு கட்டி தட்டுல சோற போட்டு லைன்ல விட்டுருவான். இதுதான் நடக்கும். அது இல்லாம உங்க ஊர்ல யாருக்குமே தெரியாம உங்க கிட்னி அறுத்து எடுத்துருவான். இன்னும் அவங்க அப்பாவுக்கு 14,500 கோடி கார் வாங்கினாரு, பையனுக்கு 14,500 கோடிக்கு அடுத்த